ஸ்டாலின் உடனே என்ன செஞ்சாரு? அரசு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது பூஜ்ஜியம் ஒன்றா சேர்ந்தா பூஜ்ஜியம் தான் கிடைக்கணும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு அப்படி இருக்குது, நாங்க என்ன செய்யறது? ஆனா நாட்டை ஆள போவது யார் என்று தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பூஜ்ஜியத்தை தான் மக்கள் கொடுக்க போறாங்க இந்த கூட்டணிக்கு. இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம். யாருக்கு பூஜ்ஜியம்? ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கு. ஆகவே ஸ்டாலின் அவர்களே, பூஜ்ஜியத்தை பற்றி காலம்தான் விரைவாக என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எல்லா துறையிலும் ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் தடையில்லாம நடக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு மக்கள் எண்ணுவதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை அதிமுக கட்சியால் மட்டும்தான், அதிமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்ற கூட பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ் திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான். ஊடகத்தில் வருகின்ற செய்தி காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது.